ஹாய் வீவர்ஸ், இது உங்கள் விஜய் ரசிகண்டா சேனல். நமது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ரீசெண்டாக அவங்க கொடுத்த ஸ்பீச்சில் சில வாக்குறுதிகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. 12 வாக்குறுதிகள் சொல்லியிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குமே நிரந்தர வீடு இருக்கணும் அப்படின்னும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு 2 வீலர் இருக்கணும் அப்படின்னும், ஒருத்தவங்களும் ஒரு நிரந்தர வருமானத்தோட அவங்க வீட்டில் ஒரு ஆளாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பல வாக்குறுதிகள் அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த வாக்குறுதிகளுக்கு நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் விமர்சிச்சுட்டு வராங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அது எப்படிங்க நிரந்தர வீடு தர முடியும், 2 வீலர்லாம் என்ன எல்லா வீட்டுக்கும் ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துட முடியுமா, ஓசியில் இவ்வளோ தர முடியுமா, எல்லாம் சும்மா மோடி எப்படி சொன்னார், அவர் வந்தார்னா அவர் ஒரு அக்கௌண்ட்டுக்கு 15 லட்சம் போடுறேன்னு சொல்லி போட்டாரா, 5 வருஷம் ஆயிடுச்சு, அதே மாதிரி சும்மா சொல்லிட்டு போக வேண்டியதானே, அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம தலைவர் டிவிகே விஜய் அவர்கள் அவங்க ஒரு அரசியல்வாதியாக வரலை, அவங்க மக்களுக்கு நலன் செய்யணும், நல்லது மட்டுமே மக்களுக்கு செய்யணும், மக்களால் நம்ம பிரபலமானோம், மக்கள் தான் நம்மளை வாழ வச்சாங்க இவ்வளோ நாள், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்யணும், அப்படி ஒன்று செய்யறதுக்கு நம்ம ஒரு பதவியில் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இந்த அரசியலுக்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க சொன்னது எல்லாமே இது எல்லாத்தையும் நான் ஓசியில் தரேன், நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தடவை கூட ஒரு வார்த்தையில் கூட சொல்லலை. அவங்க தெளிவாக தான் பேசுனாங்க. பட் அதை புரிஞ்சிக்க தெரியாத பலர் தான் இந்த மாதிரி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாருக்கும் நிரந்தர வீடு இருக்கிற மாதிரியும், எல்லார் வீட்லேயும் ஒரு 2 வீலர் இருக்கிற மாதிரியும் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், அதற்கான செயல்பாடுகளை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும், எல்லாரும் நல்லா படிக்கணும், அதுக்கு அந்த படிப்பு நல்ல முறையில் இருக்கணும், அவங்க படித்து பட்ட படிப்பு கண்டிப்பாக ஒருத்தவங்க படிக்கிற அளவுக்கு நம்ம அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தணும், அதற்கான வேலைவாய்ப்பு வசதிகளை அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோன்னா அவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பமும் முன்னேறி வருவாங்க அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் அவங்க அதை சொன்னாங்க. அவங்க எந்த இடத்துலையும் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லலை. இதை புரிஞ்சுக்காமல் எல்லாரும் எல்லாத்தையும் ஃப்ரீயாக எப்படி தர முடியும் அப்படி இப்படின்னு இதெல்லாம் சும்மா உருட்டு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துலையும் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லலை. அவங்க திரும்ப சொன்னது வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான எல்லா வேலைகளும் செய்யணும், கவர்மெண்ட் திட்டங்களே நிறைய இருக்குது, அந்த திட்டங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக மக்களுக்கு நல்லது செஞ்சு அவங்களோட பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் நிறைய பேர் யோசிக்கிறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக. ஏன்னா அங்கே சில டைம் மருத்துவர்கள் இருக்காங்க, இல்லாமல் ஏதாவது பண்ணிடுறாங்க, தப்பாக நர்ஸ் ஏதாவது பண்ணி அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடுதுங்கிறதால கொஞ்சம் பயத்திலேயே காசே இல்லைனாலும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் போகிறோம். ஸோ நாங்கள் கட்சிக்கு வந்தோன்னா எங்களோட மக்கள் அந்த ஒரு பயம் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லாமே மக்களோட நலனுக்காக என்னென்னத்தெல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்களே தவிர எந்த இடத்துலையும் எதையும் ஃப்ரீயாக தரேன்னு அவங்க சொல்லலை. இதை தயவு செஞ்சு எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிக்காதவங்க தப்பாக பேசாதீங்க. இந்த மாதிரியான டிவிக்கு அப்டேட்ஸ்க்கு லேட்டஸ்ட் நியூஸ்க்கும் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.